ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு கரண் vlogs. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு முட்டை மாதிரி இருக்குல்ல. இது வந்து பட்டுப்புழுவோடைய கூடு. அதாவது இது உள்ளே வந்து ஒரு பூச்சி வந்து இருக்குது. உள்ளே வந்து பூச்சினா பட்டாம்பூச்சி. சாரீ இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்கல்ல, அதுக்கெலாம் வந்து இந்த நூலை தான் வந்து பயன்படுத்துவாங்க. இது வந்து ஒரு ஒரு பூச்சி சாவடிச்சு தான் வந்து அதுலேருந்து வந்து நூலை வந்து தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு கூடு மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. அந்த பட்டாம்பூச்சி வெளியே வந்துச்சுன்னா நம்மளால் இந்த கூடை வந்து பயன்படுத்த முடியாது. அதுக்காக இதை வந்து உள்ளே இருக்கிற பூச்சை வந்து சாவடிச்சுட்டு இந்த கூடை வந்து பயன்படுத்துவாங்க. உள்ளே இருக்கிற பூச்சை வந்து எப்படி சாவடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூடு இருக்குல்ல, இதை வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து இதை போட்டுங்கன்னா வச்சுக்க, இது உள்ளே இருக்கிற பூச்சி வந்து செத்துரும். அதுக்கப்புறம் இது மேலே இருக்கிற இதை மட்டும் எடுத்துருவாங்க. இது வந்து இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு நூல் தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்குல்ல. இது வந்து ஒரே ஒரு நூல். இந்த நூல் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லதாக இந்த கூடு இருந்துச்சுன்னா வச்சுக்க, இது வந்து ஒரு 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இந்த ஒரு நூல் மட்டுமே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து பிச்சு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நூல் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு நூலை இழுத்துட்டு போனீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இழுத்துட்டே போகலாம். அப்போ தான் வந்து இந்த கூடு வந்து ஃபுல்லாக வந்து காலியாகும். அது அவ்வளோ தூரம் வந்து இந்த ஒரே ஒரு சின்ன கூட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டருக்கு தூரம் வந்து நமக்கு நூல் கிடைக்கும். நம்மக்கிட்ட வந்து இதுலேருந்து பட்டாம்பூச்சி வந்திருக்கு, அதையும் காட்டுறேங்க பாருங்க. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க, இது வந்து இப்போ வந்து பட்டாம்பூச்சி வந்தது. இப்போ இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூண்டுலேருந்து வந்துச்சுங்களா, இந்த கூடு வந்து டேமேஜ் ஆகிடும். இதை வந்து இப்போ இதுக்கப்புறம் வந்து பயன்படுத்த முடியாது. அதனால தான் இந்த பட்டாம்பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே இந்த கூடை வந்து சாவடிச்சு, உள்ளே இருக்கிற பூச்சை சாவடிச்சு இந்த கூடை வந்து பயன்படுத்துவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, ஹாய்லாம் சொல்லும், ஹாய் சொல்லலாம். இதனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் வந்து முட்டை போட்டு இந்த பூச்சி வந்து செத்து போயிடும் சாப்பாடு இல்லாமல். ஏன்னா இதுக்கு ஒரு மெயின் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்பரி இலை. அது வந்து நல்லா கொழுந்தாக இருக்கும்பொழுது நிறைய சாப்பிடணும், புச்சிட்டிக்காக வந்து வளரும். இப்போ இதுக்கு சாப்பாடு இல்லாமல் செத்துரும். இதனுடைய வேலை வந்து இப்போ வந்து முட்டை போடுறது தான். ரொம்ப சின்னதாக வந்து முட்டை போட்டு இது வந்து செத்துரும். அந்த முட்டையும் பாவம், அதனால் பொரிக்க முடியாது. பாய் கைஸ்.